வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை செய்ய வருகின்றனர் என்று பேசிய திமுக எம்பி கனிமொழி சோமுவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, திமுக ஆட்சியில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக இழிவான சொல்லாட்சி வாடிக்கையாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். திமுக சட்டமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான கனிமொழி சோமு பேசும் பொழுது, ஆங்கிலம் பயின்றதால் தமிழ் இளைஞர்கள் பல்வேறு உலக நாடுகளுக்கும் சென்று பெரிய அளவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். ஆனால் இந்தி தெரிந்த வடமாநிலத்தவர் நாள்தோறும் 10,000 பேர் தமிழ்நாட்டிற்குள் வருகின்றார்கள். அவர்கள் ஒன்று பானிபூரி விற்கின்றார்கள், இல்லை என்றால் கஞ்சா போன்றவற்றில் விற்பனையில் ஈடுபடுகின்றார்கள் என்பதாக பேசியிருந்தார். அதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இதுபோன்று தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு எதிராக தமிழகத்திலே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் கற்பிதங்கள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட மக்கள், அதாவது வடக்கில் இருந்து வரக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்கள் என்றாலே அவர்கள் குற்றவாளிகள் என்பதாக ஒரு சித்தரிப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகின்றார்கள். ஒரு முழு சமூகத்தை குற்றவாளிகளாகவும் குற்றங்களில் ஈடுபடுவராகவும் மீண்டும் மீண்டும் சித்தரிப்பதன் மூலமாக சமூக விரோத மனப்பான்மையை உருவாக்குவதற்கு திமுக முயற்சிக்கின்றது என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.